வணக்கம் மக்களே. நாம் இப்போ தாராபுரம் ரோடு, புது தாராபுரம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். ஒரு சின்ன வேலையாக தொப்பம்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேக்கரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல கூட்டம். சரி, என்னதான் இருக்குது பேக்கரியில் புது ஐட்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலான்ட்டு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓப்பனிங் டே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ரஷ்ஷு. வாங்க போகலாம், பேக்கரிக்குள்ளே போய் பார்ப்போம். நல்ல பெரிய பேக்கரிங்க, ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு லுக்கு தான் இருந்தது. ஏன்னா ஏதோ திடீர்னு ஹோட்டல் மாதிரி ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு தான் வண்டி நிறுத்தினேன். பார்த்தா கடைசியில் பேக்கரி ஃபன் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பேக்கரி வித் ஒரு ப்ளே அரேனா, குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பிளேஸு, சர்க்கிள், தூரி, ஊஞ்சல், அது போக இந்த ரிமோட் காரு, எலக்ட்ரிக் கார் இருக்கும் இல்லையா, குழந்தைகள்லாம் ஓட்டுறது, அது ரிமோட்லேயே இயக்குவாங்க, மேனுவல்லே இயக்குவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு தனி ஏரியா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு, பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. நார்மலாக பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க. உள்ளே அப்படியே பார்த்தேன். சரி, பையனை அப்படியே உட்கார வச்சுட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலான்ட்டு அப்படியே நான் கொஞ்சம் போய் பார்த்தேங்க. போய் பார்த்தோம்னா கேக்கு, ஸ்வீட்டு, காரம் எல்லா வகையெல்லாம் வச்சுருக்காங்க. நெய் ஸ்வீட்டு, மில்க் ஸ்வீட்டு, கேக்கு, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு, நார்மல் கேக்கு, அது எல்லாமே இருக்குது. அது போக உங்களுக்கு பப்ஸ் ஐட்டங்கள், சிப்ஸ் ஐட்டங்கள், பேக்கரி பேக்டு பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பப்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பப்ஸு, எக் பப்ஸு, காளான் பப்ஸு, அப்புறம் ப்ரெட்டு வகைராக்கள் அதுவும் இருக்குங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இன்னும் ஃப்ரெஷ் ஜூஸ் கவுண்டர் மட்டும் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் உங்களுக்கு சாட் ஐட்டமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, அந்த ஐட்டமெல்லாம் இருக்கும். அது போக நூடுல்ஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே உட்காந்து ஆம்பியன்ஸை பார்க்கல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு, இந்த மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுன்னு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த லுக்கில் இருந்ததுங்க. உட்டன் பேக்ரவுண்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த பேக்கரிக்குள்ளே இருக்கிற சீட்டிங், இந்த பெரிய ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் உட்காரலாம். அரை ஏக்கரா இருக்குங்க இந்த பேக்கரி, அந்த குழந்தைங்க விளையாடுற அந்த ஏரியா. அது போக பார்க்கிங் ஒரு 20 கார் நிறுத்தலாம். பஸ்ஸே வெளியூர்காரவங்க, இந்த கோயிலுக்கு வர கூட்டக்காரவங்க வந்தாங்க அப்படின்னா பஸ்ஸே ஒரு 15 பஸ் நிறுத்தலாம். நல்ல பார்க்கிங் ஸ்பேஸு, பைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இட வசதி உண்டு. கும்பலாக வந்தாலும் உட்காந்து நீட்டாக சாப்பிட்டு போகிறதுக்கு அருமையான ஸ்பேஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் எல்லா ஸ்வீட்டும் வச்சுருக்காங்க. கேக்கு இது நார்மல் கேக்கு. அப்புறம் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது ரெட் மஃபின்ஸு, கப் மஃபின்ஸு, அப்புறம் நார்மல் மஃபின்ஸ் கேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பால் பன்னு, இதெல்லாமே குக்கீஸு, அந்த தேங்காய் பிஸ்கட்டு, நெய் பிஸ்கட்டு, பட்டர் பிஸ்கட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு. இந்த ஃப்ரெஷ் கேக்ஸு, ரெட் வெல்வெட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, பிளாக் ஃபாரஸ்ட்டு, அது கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள், பிஸ்கட்டு, பேக்கரிக்குள்ளே என்னென்ன இருக்குமோ மற்ற எல்லாமே இருக்குது. இன்னும் ஸ்பெஷல் அண்டு யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸில் நாங்கள் போட்டுருவோங்க. அதுக்கான மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்த உடனே போட்டுருவோம். நாங்கள் இப்போ சூடாக பப்ஸ் இருக்குது, சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. போட்டிருக்காங்களான்னு கேட்டு உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு பர்மிஷன் கேட்டு வந்தோம். பப்ஸு பார்த்திங்கன்னா இதில் எக் பப்ஸு, உள்ள காளான் பப்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சுட சுட அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி எங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்களும் சாப்பிட்டுப்போம் அப்படின்னேன். நல்லா சூடாக சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இல்லையா. எப்பவுமே பப்ஸ் ஐட்டம் நல்லா கொதிக்க சாப்பிட்ணும். நாங்கள் அதெல்லாம் டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கையில் உள்ளுக்குள்ளே ஒரு ஏரியா இருக்குங்க, இதை விட இன்னும் நல்லாயிருக்கும், போய் உட்காந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், பிரமாதமான ஏரியா அப்படின்னாங்க. இங்கே பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாமாம்மா. அதனால் நீங்கள் இங்கே ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் தனியாக எதுவும் சார்ஜ் எல்லாம் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ நேராக நீங்கள் உள்ளே இங்கே உட்காந்துக்கலாம். இந்த சிட்டிங் ஏரியாவில் சோஃபாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் பாருங்கள், அப்படியே ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் மாதிரி பட்டையை கிளப்பி போட்டாங்க. ஸோ நாம் இந்த ரெட் மஃபின்ஸ் கேக்கெல்லாம் 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு புட்டிங் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் சார், புட்டிங் கேக் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு உள்ள மாஸ்டர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த ரெட் மஃபின்ஸு, புட்டிங் கேக்கு, இந்த இன்னொரு கப் மஃபின்ஸ்னு ஒன்று 3 சாப்பிட்டோம் இல்லைங்களா, அது ஒன்றுமே 15 ரூபா தாங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக வேறு பக்கம்லாம் இந்த பையன் இதில் வச்சுருக்கான் பாருங்கள் பிளேட்டில், இதெல்லாம் வேறு பக்கம் சாப்பிட்டோம்னா அதுவே கிட்டத்தட்ட 40-50 ரூபா சொல்லுவாங்க. அப்புறம் முதல்ல இந்த பப்ஸு சூடாக இருந்தது, அது சூடு ஆறுறதுக்குள்ளே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எக் பப்ஸ் கேட்டான், அவனுக்கு ஒன்று, நான் ஒரு
காளான் பப்ஸ் ஒன்று வாங்கினேன். அவனதில் பாதி நான் வச்சுக்கிட்டு என்னோடதில் பாதி அவனுக்கு கொடுத்து. எப்பவுமே எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றதான் நமக்கு சந்தோஷம். அதனால் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. பப்ஸ் ஐட்டம்லாம் வந்து பிரமாதமாக இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே ஃபன் பேக்ஸு தாராபுரம் ரோட்டில் தொப்பம்பட்டி வழியாக போகிறோம் இல்லைங்களா, புது தாராபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டிஎஸ்பி கேம்ப் தாண்டி அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் தக்குவா ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒட்டியே வந்து இந்த ஃபன் பேக்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்ல சூப்பரான ஸ்பேசியஸான ரொம்ப அழகான ஒரு பேக்கரி. டீ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம். நீ காஃபி குடிக்கிறியா? நாளைக்கு ஒரு டீ. இது ஒரு கேக்கு. இது பேர் என்ன? கப் மஃபின்ஸ். இது வந்து ரெட் வெல்வெட் மஃபின்ஸ். மஃபின்ஸ்னாலே என்னன்னு தெரியல நமக்கு. என்னடா இது? இந்த ஐட்டமெல்லாம் லேட்டஸ்ட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேக்கு, முட்டை கேக்கு, அப்புறம் இன்னொரு கேக் சொல்லுவாங்க அந்த புட்டிங் கேக்கு. இது புட்டிங் கேக்குங்க. அப்புறம் நாங்கள் வெடி கேக் சாப்பிடுவோம் கோலம்புத்துல எல்லாம். வயசில் இருக்குல்ல கொழம்பம் கமலுங்க வெடி கேக் தான் ஃபேமஸ். நான் போய் அதான் வாங்கி சாப்பிடுவேன். 2 ரூபாயே நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்டாலே குப்புன்னு இருக்கும். அப்போவே அதுலேயே 2 வாங்கி சாப்பிடுவேன். நல்லா இருக்கு புட்டிங் கேக். இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. புட்டிங் கேக் எப்பவுமே ட்ரையாக தான் இருக்கும். ஜூஸியாக இருக்கும். எடுத்து சாப்பிடு. இந்த ரெட் மஃபின்ஸ் எடுத்து சாப்பிடு. அவங்களுக்கு சொல்லிடு ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் கூட இங்கேயே சாப்பிட்றேன். கேக் நல்லா இருக்கு. பப்ஸு பிரமாதங்க. எக் ஒன்று, காளான் ஒன்று வாங்கினோம். ஃபண்டாஸ்டிக். நல்லா கிறிஸ்பியாக ஓப்பனிங் டேவே கலக்கிட்டாங்க ஃபன் பேக்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேக் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்கு. இன்னும் அப்கமிங் டேஸில் ஏகப்பட்ட யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பழனிக்குள்ளே இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமாதமான ரொம்ப கிளாசிக் லுக்கில் இருக்கிற பேக்கரி வந்து ஃபன் பேக்ஸ் தான். இப்போ தாராபுரம் ரோட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் போகணுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் இங்கே ஃபன் பேக்ஸுக்கே தாராளமாக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டே போகலாம். ஈவினிங் டைமில் இங்கே வந்து சைனீஸ் ஐட்டம், இன்னும் சேட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுறாங்களாம். இது பக்கத்துலேயே தக்குவா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட மெயின் ஃபுட்டு அதெல்லாமே இருக்குது. ஸோ பக்கமாக இருக்குது. புது தாராபுரம் ரோட்டில் வந்தீங்கன்னா தக்குவா ரெஸ்டாரண்ட் இருக்கும். டிஎஸ்பி கேம்ப்பு அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த தக்குவா ரெஸ்டாரண்ட்டை ஒட்டியே ஃபன் பேக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபன் பேக்ஸ் கான்செப்ட் என்னென்னா, ஃபேமிலியோடு வர்றீங்கன்னா குழந்தைங்கள்லாம் உட்காராது, சேட்டை பண்ணிகிட்டே இருக்குங்க நம்ம டிக்கெட் மாதிரி. இப்போல்லாம் பரவாயில்ல, பொறுப்பாக இருக்கேன். சின்னதுலாம் பயங்கரமான சேட்டைங்க பொடி வெட்டிலெல்லாம். அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு வரும்போது நம்ம இங்கே பின்னாடி விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சர்க்கிள், அப்புறம் ரிமோட்டில் போகிற காரு, மேனுவலாகவே இயக்கலாமாமா, அதெல்லாம் இருக்குது. குழந்தைகளை வந்து அங்கே விளையாட விட்டு போட்டு நம்ம வந்து உட்காந்து நிம்மதியாக டீ காப்பியோ லைட் ஏதாவது சேட்ஸோ சாப்பிட்டு பிரமாதமாக பேசிட்டு போகிறக்கெல்லாம் சூப்பரான ஏரியா. பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த ஹாலில் இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த இடத்துல வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நைஸ், நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. போமாக்கு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. டவரா செட்டில் காஃபி குடிச்சா பல வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இதுக்கு பேர் டவரா செட்டு அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்குலாம் தெரியாது. இவங்களுக்கு செல்ஃபோனு கேமு அதுதான் தெரியுது. டவரா செட்னா தெரிய மாட்டோம் உனக்கு. இதுக்கு பேர் தான் டவரா செட்டு. அந்த காலத்துலலாம் காஃபி அப்படின்னா ஹோட்டலில் டவரா செட்டில் கொடுக்கலன்னா ரகலை பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் போயிட்டு நீங்கள்
இந்த பீஸா தந்தூரி எல்லாம் ஆர்டர் பண்ணில மைனஸ் கேட் ரோஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நல்லா திக்காக போட்டிருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டையில் அந்த மாரியம்மன் கோயில் ரோடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நேரு உணவகம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ இருக்கா இல்லையானே தெரியல. ஸோ நான் அங்கே சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். ஸோ அங்கே காஃபி மெமரபிள் காஃபி. இப்போ 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சு சொல்கிறேன் பாருங்க காஃபி எப்படி இருக்குதுன்னு அந்த ஹோட்டலில். நைஸ், நல்லா டிகாஷன் சூப்பராக போட்டிருக்காங்க காஃபி. என்னதான் சொல்லுங்க, இந்த டவரா செட்டில் குடிக்கிற டேஸ்ட்டு தான். நம்ம ஊர் டவரா செட்டு தான் இங்கிலாந்து போய் கப்பன் சாசரா மாறினது. சூப்பர், எல்லாமே பிரமாதம். போயிட்டு பில்லு எவ்வளோன்னு கேட்டுட்டுங்க, பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். பையனுக்கு டீ வாங்கிச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு வச்சுருக்காரு அண்ணன். 6 மணிக்கு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பப்பு டீ குடிச்சு முடிச்சாச்சுன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பப்புன்னா இவன் தான், இந்த கவினோட பேர் தான் பெட்னே பப்பு. வீட்டிலலாம் அங்கெல்லாம் அவனை அப்படி தான் கூப்பிடுவான். ஸோ அவன் டீயை குடிச்சு முடிச்சான்னா நம்ம பில்லை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடல. டீ சூப்பராக இருக்குதுங்கிற தலைவர். அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் போய் நான் அவங்ககிட்ட முன்னாடி பில்லிங் கவுண்டரில் கேட்டேன். டீ வந்து 10 ரூபாய்ங்க, காஃபி 15 ரூபா. நாம் சாப்பிட்டோம் இல்லைங்களா, 3 கேக்கு, புட்டிங் கேக்கு, அந்த இன்னும் 2 மஃபின்ஸு, அது எல்லாமே ஒன்று 5 ரூபா தான். ப்ரெட்டு வகைரை வாங்கினோம்னா 30 ரூபா. அதுபோக நம்ம வேறு என்ன சாப்பிட்டோம், பப்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்டோம். முட்டை பப்ஸு ஒன்று 15 ரூபா, காளான் பப்ஸு ஒன்று 20 ரூபா. அதிகபட்சமே 25 ரூபா தான் பப்ஸில், 15லேருந்து 25 ரூபா நார்மலான ரேட்டு தான். டீ எல்லாம் 10 ரூபா. இவ்வளோ பெரிய பேக்கரிக்கு 10 ரூபாய்ங்கிறது உண்மையிலேயே சூப்பர். சில கடையெல்லாம் நம்ம அடிவாரத்துலலாம் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். இப்போ யாராவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க, திடீர்னு வாங்க போய் டீ சாப்பிடல அப்படின்ட்டு தெரிஞ்சவங்கள யாரோ ஒருத்தர் போகிற பக்கம் வர பக்கம் பார்க்குறோம் இல்லையா, தவிர்க்கவே முடியாது. 12 ரூபா 15 ரூபா டீ போட்டிருக்கேன், போய் குடித்தோம்னா அதை ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எதுக்கு 15 ரூபா அப்படின்னே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தரமாக போட்டு பிரமாதமாக இருந்தது. எனக்கு காஃபி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்ட பப்ஸு அதுவும் பிரமாதம். எல்லாத்தையும் விட இந்த நியூ இயருக்கு வந்து கேக்கில் ஆஃபர் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 1 கிலோ 2 கிலோ கேக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆஃபர் ப்ரைஸோ இல்லை உங்களுக்கு வந்து கேக்கு கூடுதலாக ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ம கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆஃபர் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. இதுதான் வந்து அந்த ப்ளே ஏரியாங்க. குழந்தைங்க கொண்டு பொடிசுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா சேட்டை பண்ணுற டிக்கெட்டை பூரா இங்கே தள்ளி விட்டுறலாம். ஏன்னா நம்ம உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சோம்னா எல்லாம் டீயோடு கொண்டாந்து டேபிள் வச்சோன்னே டபக்குன்னு தட்டி விட்டுருவானுங்க, இல்லை கீழே போட்டு உடச்சு போடுவானுங்க. இது ஒரு பெரிய தொந்தரவு பிடிச்ச வேலை, பொடிசுகளை இங்கிட்டு வச்சு மேய்க்கிறது. அதனால் கொண்டாந்து இங்கே விட்டோம்னா அவங்க வாட்டுக்கு எல்லாம் போட்டு போல விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பிரமாதமாக கிளம்பிடலாம். ஸோ நம்மளும் வந்து இங்கே என்ன இருந்தது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தோம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோலெல்லாம் கண்டு கழிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது கிளம்பிடலாம். போகையில் ஏதாவது பார்சல் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மாவுக்கு மட்டும் ஒரு ப்ரெட்டு பேக்கெட் மட்டும் ஒன்று வாங்கிட்டேங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா தோட்டம் தான். இந்த செவருக்கு அங்கிட்டு தோட்டம், இங்கிட்டு நின்று நீங்கள் அப்படியே அதை பார்த்தாலும் அழகாக இருக்கும். நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அருமையான ஏரியா. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, லைட்டாக ஃபேமிலியோடு போய் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் அண்ட் டீ மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அழகாக கார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைகளே ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக மனசார டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஃபன் பேக்ஸ் ஒரு சிறந்த கடை. பழனியில் நான் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி ஒரு பேக்கரி கோயம்புத்தூர்லாம் இருக்குது, நம்ம ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். சின்ன சின்ன பேக்கரி இருக்குது, அளவாக இருக்கும், டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஏக்கரை கிட்டத்தட்ட ஒரு 40 சென்ட் இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. 40-45 சென்ட் இருக்குது. அவ்வளோ பெரிய ஏரியாவில் இவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் டே அப்படிங்கிறனால அது வந்து ஒரு செலிப்ரேஷனாகவே அவங்க பண்ணிட்டாங்க. பப்புக்கு இந்த மாதிரி பொம்மை வேஷம் போட்டிருக்கவங்களை கண்டால் சின்ன வயசுலேயே போய் நின்றுக்குவேன் விளையாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே. இப்போவும் அந்த பழக்கத்தை போய் நின்றுக்குவானுங்க. ஸோ போய் நின்றுட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் தலைவர். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வேறு வெரைட்டியெல்லாம் புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எப்படி தெற்கை வடக்கி சுற்றிட்டு தான் இருப்போம்.
வர வேறு ஏதாவது ஐட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, புதுசாக போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாமே வந்து நான் நம்ம பேஜில் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்சுங்க, கிளம்பலாம். ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. பாய்.